Hi, very good evening. Welcome to YG's Kutti Story. And இன்னைக்கு நம்மளோட குட்டி ஸ்டோரியில உங்களுக்கு நான் ஆர்டிகல் ஆஃப் த டே சொல்லி கொடுக்க போறேன். ஆர்டிகல்ஸ் பார்க்கணும் இல்லையா, டெய்லி ஒரு ஆர்டிகல்ஸ் ஆகுது தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் என்னன்னா, ஒன் ஆஃப் அ ஸ்டூடெண்ட் ஹேவ் ரெக்வெஸ்டட் மீ டு எக்ஸ்பிளைன் ஆர்டிகல் 200. ஆர்டிகல் 200 ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப முக்கியமான ஆர்டிகலும் கூட. லெட் மீ டெல் யூ. அண்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே முக்கியமான ஆர்டிகல். பெஸ்ட் திங் என்னன்னா, சீஃப் மினிஸ்டர் வர்சஸ் கவர்னர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஸ்டேட்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் கவர்னர் ரெண்டே ஆட்கள் தான் இருக்காங்க. அப்ப லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில ஒரு பில் பாஸ் ஆயிடுச்சுன்னா அது கவர்னர் டேபிளுக்கு போகும். அப்படி கவர்னர் டேபிள் போனா கவர்னர் என்னென்ன செய்யலாம்? நம்பர் 1, சைன் போட்டுலாம். நம்பர் 2, அதை பிடிச்சி வைக்கலாம், தேக்கி வைக்கலாம், வித் ஹோல்ட். நம்பர் 3, அதை மேபி ஒழுங்கா பாருங்கன்னு சொல்லி ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பி வைக்கலாம். அண்ட் நம்பர் 4, ரெசிடென்ட் டேபிளுக்கு அனுப்பி வைக்கலாம். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மணி பில்லா இருந்தா கண்டிப்பா அவ கையெழுத்து போட்டே ஆகணும். ஓகேங்களா? அட் த சேம் டைம் ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பின பில் மறுபடியும் பிரசிடென்ட் டேபிளுக்கு வந்தா இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. மேம், மறுபரிசீலனைக்கு போன மசோதா மறுபடியும் கவர்னர் டேபிளுக்கு வந்தா அவர் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வைக்க முடியுமான்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கமெண்ட் கேட்டிருக்கீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மை டியர்ஸ், ஒரு ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ரீஎனாக்டட் லெஜிஸ்லேச்சர், அதாவது மறுபரிசீலனை செய்யப்பட்ட மசோதாக்கள் ஆளுநர் டேபிளுக்கு வந்தா, கவர்னர் டேபிளுக்கு வந்தா, he is bounded to sign it. கண்டிப்பா கையெழுத்து போடணுமே தவிர அதை பிரசிடென்ட்டுக்கு தேக்கி வைக்க முடியாது. அப்ப பாயிண்ட் என்ன, ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். ஆனா ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பி ரிட்டர்ன் வந்தா அதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப முடியாது. சோ அகைன் இன் நட்ஷெல், ஆர்டிகல் 200 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வித்ஹோல்ட் பண்ணலாம், சைன் பண்ணலாம், ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம், பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். அப்படி ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பினா மறுபடியும் கவர்னர் டேபிளுக்கு வந்தா அவர் கண்டிப்பா சைன் பண்ணியே ஆகணும். இதே மணி பில்லா இருந்தா கட்டாயம் அவர் சைன் பண்ணணுமே தவிர ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்ப முடியாது. அண்ட் ஐ திங்க் இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஆர்டிகல் உங்களுக்கு தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னும் ஒரு கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம். நேத்து பார்த்த மணிப்பூர் பத்தி கண்டினியூட்டி பாத்தீங்களா? இன்னைக்கு கூட அமித்ஷா ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில இன்னும் மணிப்பூர்ல யார சீஃப் மினிஸ்டரா சூஸ் பண்றதுன்னு தெரியாத நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ கீப் வாட்சிங் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மணிப்பூர். ஸோ அடுத்து கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி பிரசிடென்ட் ரூல் வரதுக்கான சான்சஸ் தான் அதிகம். அப்படி நடந்தா என்னென்ன சேஞ்சஸ் அங்க ஏற்படுதுன்றத கவனிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ பேப்பர்ல இருந்து நம்ம ஈஸியா பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்க்கான ஆன்சர் டிரைவ் பண்ணிடலாம். ஸோ கீப் வாட்சிங் மை செஷன்ஸ் அண்ட்